குழி தோன்றேன்னு சொல்லி கார்பரேஷன்காரங்க வந்து குழி தோண்டி குழா போடுறாங்க. அவங்க மூடிட்டு போன 4வது நாள் எலக்ட்ரிசிட்டி போர்டுக்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு இந்த பக்கம் போனதும் அந்த பக்கம் டெலிபோன்காரங்க வந்து குழி தோன்றாங்க. அவங்க மூடிட்டு போனதும் சாக்கடைக்காரங்க வந்து அவங்க குழி வெட்டுறாங்க. அவங்க இந்த பக்கம் போனதும் சில பசங்க வந்து மந்திரிக்காக குழி தோன்றாங்க. ஏன்டா இந்த மாதிரி குழி தோன்றீங்கன்னு கேட்டா மந்திரி வர போறாரு, செடி நட போறாரு, கொடி நட போறாருன்றாங்க. இவங்க குழி தோண்டியே பழகி போயிட்டானுங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் ஜனநாயகத்தை இவங்க தோண்டின குழியில புதைச்சிட போறாங்களேன்னு பயமா இருக்குது. இதுதான் இந்த வாரம் நான் எழுத போற தலையங்க. 30 வருஷமா இது என் கழுத்துல தொங்குது. அடிக்கடி இப்படி பேசி பேசி ஏதுக்கு சோதனை வருது? வரும். போன வாரம் ஆஞ்சநேய உபாசகர் இல்ல மயிலாப்பூர்ல அவர்கிட்ட உங்க ஜாதகத்தை காமிச்சு என்ன சொன்னாரு? கொஞ்ச நாளைக்கு நீங்க பேசாம இருக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. அரசியல்வாதிங்க தான் என் வாய மூடுறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு நினைச்சேன். அனுமாரு ஆசைப்படுறாரு போல் இருக்குது. அனுமாரி அரசியல்வாதி எல்லாரும் ஒண்ணுதானே. பைத்தியக்காரி, நான் வாய பத்துக்கிட்டு இருந்தேன்னா நாய் கூட என்ன சீந்தாது. அப்பப்ப ஏதாவது பிரச்சனையை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும். சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறவன் தான் பெரிய மனுஷன். இப்ப கூட ஒரு ஜோக் எழுத போறேன். ஜோக் எழுதினாலே பிரச்சனை தானே. என்னப்பா அந்த ஜோக்கு? அப்படி கேளு. மண்ணெண்ணெய்க்காக ஒரு பெரிய கியூ நின்னுகிட்டு இருந்தது. அந்த கியூல நின்னு ஒருத்தனுக்கு ரொம்ப அழுத்து போச்சு. கோவம் வந்து இந்த மாதிரி கியூ நிக்கிறதுக்கெல்லாம் எவன் காரணமோ போய் அவனை கொலை பண்ணிட்டு வந்துடுறேன்னு புறப்பட்டான். போனவன் 5 நிமிஷத்துல திரும்பி வந்துட்டான். கியூல நின்ன மத்தவங்க எல்லாம் என்ன ஏன் தாட கொன்னுட்டியான்னு கேட்டாங்க. இல்ல, அவனை கொல்றதுக்கு இதை விட பெரிய கியூவா அங்க நிக்குது, அதனால திரும்பி வந்துட்டேன். நல்லா இருக்கு. நல்லா இருந்தது என்ன பிரயோஜனம்? நானும் இந்த மாதிரி எவ்வளவோ ஜோக்கு எழுதுறேன். இருந்தாலும் எங்க பத்திரிகைக்கு வரதை விட உனக்கு தான் அதிகமா காதல் கடிதங்களே வருது. அப்படியா தம்பி? இந்தா எல்லா லெட்டர்ஸையும் படிச்சுட்டேன். பரவாயில்ல, இந்த காலத்து பொண்ணுங்க நல்லாவே லவ் லெட்டர்ஸ் எழுதுறாங்க. என்னதான் இருந்தாலும் லக்ஷ்மி எனக்கு எழுதின லவ் லெட்டர்ஸ் மாதிரி இதெல்லாம் வரவே வராது. பஸ், நீ வாழ்க்கையிலேயே பண்ண ஒரே அதிர்ஷ்டம் உன் புள்ளதான். நல்ல வேலை உன்ன மாதிரி இல்ல. சித்தப்பா, என்னப்பா எல்லாரும் ஜால்ரா தான் அடிப்பாங்க, நீங்க தவளே அடிக்கிறீங்களே. சரி சரி, சாப்பிடுவாங்க. இதெல்லாம் கூட்டத்துல எல்லாரும் தன்னை கவனிக்கிறதுக்காக மோடி மஸ்தான் பண்ற வேலை. ஒரு சடன் இம்பாக்டுக்காக. அந்த காலத்துல உங்க அம்மா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய பண்ணிருக்கேன். அவளை பதிலுக்கு ஏதாவது செஞ்சு அழ வைக்கணும்பா. போய் நறுக்குன்னு கிள்ளிடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்களே கிள்ளிடுறீங்களா? உங்க ஐடியாலாம் தேவையில்ல. அந்த பொண்ணை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்ட்டு போறானே, எசக்கு பெசக்கா ஏதாவது நடந்து போச்சுன்னா? நீ வாயை பத்திக்கிட்டு பேசாம இல்ல, உன்னை பாஷையில் நான் திட்டிவிடுவேன். அப்ப நான் வெளிநடப்பு செய்வேன். உன்னை சஸ்பெண்ட் பண்றேன். என்னங்க, இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்களா? என்ன விசேஷம்? யாரையாவது மந்திரி பதவியில தூக்கிட்டாங்களா? அது என்ன பெரிய நியூஸ்? அதுதான் தினம் நடக்குது. இந்த நியூஸ படிங்க. என்ன நியூஸ்? மணமகள் தேவை, விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கவும். தேர்வு நடக்கும் இடம் அடையார் பார்க் ஹோட்டல், பிரின்ஸ் சூட். நேரடி தேர்வு திங்கள் காலை முதல். இப்படிக்கு உங்கள் ஆனந்த். குத்துக்கல்லு மாதிரி பெத்தவங்க நாம இருக்கும் போது மணமகள் தேவைன்னு இவனே விளம்பரம் கொடுத்திருக்கானே. ஊர்ல இருக்கிறவங்க நம்ம பத்தி என்ன நினைப்பாங்க? ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம பத்தி எல்லாம் நினைக்கிறதுக்கு டைம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. என்னமோ வர வர எல்லாமே தலைகீழா போச்சு. நான் பேசி பேசி இன்னாத்த கண்ட. நான் சொல்றது எவன் கேக்குறான்ற அது இல்லப்பா. இந்த தொழில விட்டு பேசாம எம்எல்ஏவா போயிடலாமான்னு யோசிச்சுக்கின்னு. நல்ல பாலன் கருணை புரிவா. ஏப்பா ரிக்ஷா வருதா? வராது பாப்போ. ஏப்பா அபூர்வ சோதரே வர்றீங்களா? உன்னை எவன் ஏத்திட்டு போவான்? என்ன திமிரா பேசிக்கிட்டு இருக்கானுங்க? ஆமா, நீயாவது வர்றியா? வரியாவா? வரத்துக்கு தானே வண்டி வச்சுக்கிறேன். எங்க போகணும் சொல்லு. கேட்டுட்டு உருப்பிட்ட மாதிரிதான் ரெங்கா ரசிகம் போகணும். ஏமா உனக்கு பிரசவமா? எனக்கு பிரசவம் இல்லப்பா, என் உடம்பு வர வர இழைச்சுக்கிட்டே போகுதுன்னு என் சம்சாரம் சங்கடப்படுது. உடம்ப திருத்து பண்ணிக்கணும். நல்ல வேலை உன் உடம்பு ஏறி இருக்க சொல்ல நீ நமக்கு சவாரியா வரல. சரி வா, 5 ரூபா கொடு, குந்திக்க. என்ன கேட்ட? 5 ரூபாயா? அதெல்லாம் முடியாது, 1 ரூபா தான் கொடுப்பேன். பாரு, உன் உடம்புக்கு நான் பாட்டா ரேட் போட்டேன். 2 கைக்கு 2 ரூபா, வகுத்துக்கு 3 ரூபா, 2 3 5 ரூபா ஆச்சு. காலை ஓசியில எட்டுக்குன்னு போறேன். வா குந்தை. அதெல்லாம் முடியாது, 3 ரூபா தான் கொடுப்பேன். காலங்காத்தால வந்து ஏன் உழப்புறேன்? குந்தியா. சரி சொல்லு. மெதுவா மெதுவா. இங்கெல்லாம் ஒரு கயிறு கட்டி இருக்கணும். கவுரு மட்டும் கட்டிருந்தா உன்னை பார்த்த உடனே தூக்குல தொங்கிருப்பேன் நானு. இந்த பக்கம் போகாதப்பா, என் பழைய லவர் வீடு இருக்குது. Somebody die! Merida die! Hey, Merida! Somebody die! Mary! Sorry, நம்மால முடியாது. 5 ரூபா கூட. என்னப்பா அநியாயமா பேசுற? 3 ரூபா தான் பேசி உட்கார வச்ச.
இப்ப 5 ரூபா கேட்டா எப்படி? அநியாயம் பண்ணாதீங்கப்பா, பூமி தள்ளி சுத்திடும். சத்தம் போச்சாமி, ஏறி மிதிக்கும் போதுல தெரியுது உன் லோடு. 5 ரூபாய் எல்லாம் முடியாது. யார்கிட்ட விளையாடுற? 3 ரூபா தான் கொடுப்பேன். வேலை கொடுக்க மாட்டேது. ஐயோ என்ன கொள்றாரு? ஐயோ என்ன எங்க கலாட்டா? சார் என்ன கொல்ல பாக்குறா ஏட்டியா? செய்வான் கேடி இவன். நீ போ நீ போ. துட்டு கொடுக்குறாலே வரட்டி விட்ட, நீ ஓசிக்கிறாக்கி பின்னன்ற பாயிண்ட் வச்சுக்கிறாமா? லைட் எங்க? பின்ன நல்லா வக்காயுது, அங்க என்ன தெரியுது? சூரிய அப்ப இதுக்கு லைட்டு. இந்த கதையெல்லாம் நமக்கு வேணா. ரிக்ஷாவுல லைட் இருக்கணும்ன்றதுதான் ரூலு. சூரியன் இருக்கும் போது லைட் வானா, சந்திரன் இருக்கும் போது லைட் வானன்ற சட்டம் எல்லாம் கிடையாது. பட்ட பகல்ல எதுக்கு லைட்டுன்ற? தபால் ராத்திரி ஆயிடுச்சுன்னா கப்புன்னு சல்பேட் ஊத்திக்க வேண்டியதுதான். டேய், மனுஷன் மேலயோ லாரி மேலயோ மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா நாங்க எதுக்கு இருக்கிறோம்? அப்புறம் இந்த தொப்பி எதுக்கு? இந்த லட்டி எதுக்கு? இந்த பெல்ட் எதுக்கு? இந்த பூட்ஸ் எதுக்கு? தொப்பி மேலதிகாரிக்கு குல்லா போட, பெல்ட் வாங்குற பணத்தை இறுக்கி கட்ட, பூட்ஸ் என்ன மாதிரி ஏகப்பட்ட சனத்தை போட்டு மெரிக்க. உனக்கு இப்ப என்ன எஸ்பி விட்டு ஓசியில சவாரி போனோம். வா கொண்டு பேட்டா நீ வலிச்சிடுவே எல்லாரையும். காலையில எந்த பேமானி மூஞ்சில முழிச்சனோ எல்லாம் ஓசி கிராக்கியா போச்சு. வைங்க குந்திங்க. ஏய் மெரிடா, டாய் மெரிடா. நம்ம ஊரு நல்ல ஊரு, இப்போ ரொம்ப கெட்டு. டேய், எவ்வளவு தைரியம் இருந்தா காக்கி சட்டை போட்டுக்கணும் ஒருத்தன் வரானேன்றது கூட தெரியாம தண்ணி அடிச்சிட்டு என் மேலேயே முட்டி இருப்ப நீ. நல்ல கஷ்டம். ஓட்ட ஓட்டல் வண்டி கூடாது எம்எல்ஏ டாஸ் அடிச்சுட்டு இப்ப என்ன சொல்றியா நீ? டேய், ஏதாவது எடுத்து பேசுன உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஜாக்கிரதை. பாக்கலாம் யார் உள்ள போறது. சைக்கிளுக்கு லைட் எங்க பாக்குது? வருகுது என்ன பெல்லு? வெள்ளி யாரு கேட்டா? லைட் எங்க? அதான் கேக்குறான். இப்ப கோர்ட்ல கேக்குறான் லைட் எங்க? இங்கதானே இருந்தது. சரி எங்க போச்சு? வா ஸ்டேஷனுக்கு வா. இன்ஸ்பெக்டர் கையில சொல்லு, எல்லாம் சொல்லு. வா என்ன ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் சார் வரோம். என்ன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறா நீ? வா, உன்னை கம்பிக்கு பின்னாடி வச்சு மூஞ்ச பேத்தாத்தான் நான் யாருன்னு தெரிஞ்சுக்குவேன். உள்ள வா, நீ உன்னை எல்லாம் உள்ள பேசிக்கிறேன். விட்டா ஓடிடுவான் சோ மாறி. யோ என்ன அது கலாட்டா? எழுந்துடுறா, எழுந்து நில்லு. ஐயோ அவர் பெரிய மனுஷன், பெரிய மனுஷன் எதிரில எல்லாம் போய் நீ நிக்காதரான்னு எனக்கு சொல்லிக்கிறாங்க. நீ பேச. சார், இவன் தாறுமாறா தண்ணி போட்டு ஓவரா எல்லாரும் மேலே மோதிக்கிட்டு இருக்கான் சார். சாரி, நான் குடிச்சிட்டு யார் மேல எல்லாம் மோதிக்கிறேன்னா, எதனா தகராறு புடிச்சுக்கிறேன்னா, புகார் எதனா இருக்குதா, எவனாவது சாட்சிக்கிறானா? கேளு கேளு. என்னையா அவன் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அதனால பதில் சொல்லவே முடியாது சார், சொல்ல முடியாது. அதான் முயகிறான் பாரு. இந்த ஆள் கையில ஒரு சைக்கிள் இருக்குது சார். அதுல என்ன மேட்டர்னா, அந்த சைக்கிள்ல பெல் இருக்குது, அடிக்காது. பிரேக் இருக்குது, பிடிக்காது. சைக்கிள்ல லைட் மாட்டுற விடங்குது, ஆனா லைட் கிடையாது. சுருக்கமா சொல்ல போனா சார், அல்லவன் பஸ் மாதிரி வண்டி வச்சுக்கிறாரு. அதை வச்சு நீங்க மேல கொண்டாந்து டாஷ் அடிச்சுட்டு இங்க வந்து என்ன கதை அழகிறான் பாத்தியா இவன்? ஏயா, நம்ம டிபார்ட்மெண்ட் பேரை கெடுக்கிறதுக்குன்னு நீ போலீஸ் வேலையில சந்தியா? ஐயோ அப்படி சொல்லக்கூடாது சார். தால் சேர்றதுக்கு முன்னாலேயே டிபார்ட்மெண்ட் பேர் கெட்டு போச்சு சார். சார் நீ தால் புத்தி சொல்லு சார். நான் சொன்னாக சோமாரி சோமாரி சோமாரின்றா சார். இந்த ஆளுக்கு மட்டும் சொன்னா போதுமா? நீ மட்டும் என்ன ஒழுங்கு? இப்படி அடிக்கடி குடிச்சுக்கிட்டு இருக்கியே, உன் பொண்ணு பிள்ளைகளை யாரு காப்பாத்துவா? நான் குடிக்காம இருந்தா மட்டும் என் பிள்ளைங்களை யாரு காப்பாத்த போறாங்க? நான் குடிக்கிறதுனால சாராய சேல்ஸ் ஆகுது. சாராய கடையில பச்சவனுங்களா வேலை தர போறாங்களா? அதுக்காகதான் சார் நான் குடிக்கிறேன். இப்படி சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? பெத்த பிள்ளைங்க கூலி வேலை செஞ்சு கஷ்டப்படுறாங்க, பொறுப்பு வேணையா? சார் நீ சொல்லிட்ட இல்ல சார், குடிக்கிறது இல்ல சார். சத்தியமா இனிமே குடிக்கிறது இல்ல சார். இன்னும் ஆனாலும் சார் தான். டேய், இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன சொன்ன? நீ அவனாவது தெருவில் சைக்கிள்ல எதனா லைட்டு பெல் இல்லாம போனான்னா ஒவ்வொன்னுத்துக்கு 5-5 ரூபாய் ரேட் போட்டு வச்சுக்கிறல்ல, அந்த மாதிரி எனக்கு நீ பிரேக் பிடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி, லைட் இல்லாததுக்கு ஒரு 100 மில்லி, பெல் அடிக்காததுக்கு ஒரு 100 மில்லி கொடுத்திருந்தியா நான் பாட்டுக்கு கம்முன்னு போயிருப்பேன். இல்ல ஒன்னு சொல்லவா, உனக்கு புத்தி இல்ல, பொயக தெரியல. உனக்கு இந்த ஜென்மத்துல ப்ரமோஷன் கிடையாது. டேய், பின்னிடுவேன். அடுத்த ஜென்மத்திலயும் கிடையாது. இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு, வந்து கவனிச்சுக்கிறேன்.
என்ன ஜோக்கு பாத்தியாடா இது? ஒரு சைடுல பார்த்தாக்கா அரசாங்கமே சாராய கடை நடத்துது, இன்னொரு சைடுல பார்த்தாக்கா குடியை கெடுக்கும்னு பிரச்சாரமும் பண்ணுது. ஒரே அரசாங்கம் ரெண்டையும் பண்ணுது. இதுல எதை நான் எடுத்துக்கிறது? இதுக்கு பதில் கண்டுபிடிக்கணும்னா 200 மில்லி ஊத்திக்கணும் வந்தாதான் முடியும்.